காக்கா விட்டலாம் கேன்னு கத்திருக்கோம் ஃபுல்லாகவே. உண்மை தானே சார்? ஆனால் சும்மா சொல்ல நம்ம பிள்ளைங்க நல்லா பேர் வச்சுருக்கிறாங்க. காக்கான்னு கரெக்டாக தான் வச்சாருங்க. அஜித்குமாரை தன் பக்கம் இழுத்துக்கிறனால தான் இந்த கூட்டமே, இந்த விஜய்கிட்ட வரக்கூடிய இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் எதனால் வந்து வருதுன்னு கேட்டால் முழுக்க முழுக்க அஜித்குமாருடைய ஆதரவால் வருது. ஜனநாயகன் காலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மங்காத்தாவுக்கு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும். படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய இது. அது ஒரு ரீரிலீஸ்னால் இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தலை பொங்கல் அப்படி ஆயிரும். நண்பர்னு சொல்கிறேன், ஓகே, இது நண்பர் சொல்கிறேன். நண்பர்னா நான் என்னன்னு கேட்குறேன். நண்பர் படம் ரிலீஸ் ஆகும்போது உன் படத்துக்கு போட்டி கொடுவியா நான் கேட்குறேன். நண்பர்னா என்ன மீனிங்கு? இப்போ தானே சொல்கிற நீ நண்பர்னு. ஒரு ஆடியோ லாக்ஸில் கோட்டு போட்டேன்ற நண்பர் மாதிரி அஜித் மாதிரி கோட்டு போட்டேன்னு சொல்கிற. சார், இங்கே ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்படுது. என்னென்னா, நீங்கள் வந்து சச்சின் ரிலீஸ் அப்போ குட் பேட் அக்லி அழிக்கிறதுக்கு பண்ணீங்க அப்படின்னாங்க. சமீபத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மங்காத்தாவோடைய ஒரு 20 செகண்ட் ப்ரொமோ போட்டிருக்காங்க. ரீலீஸ் ஆக போகுது, எதுவுமே போடல, வெறும் 20 செகண்ட் ப்ரொமோ. தற்கொலைங்க எல்லாம் ப்ரொமோவுக்கு கத்துறாங்க. காக்கா விட்டலாம் கேன்னு கத்திருக்கோம் ஃபுல்லாகவே. உண்மை தானே சார்? ஆனால் சும்மா சொல்ல நம்ம பிள்ளைங்க நல்லா பேர் வச்சுருக்கிறானுங்க. காக்கான்னு கரெக்டாக தான் வச்சாருங்க. இல்லை, நீங்கள் கேட்க போனால் சொல்ல போனால் டிசம்பர் இந்த ஜனவரி 2ஆம் தேதி காக்கான்னு ஒரு படமே ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே சார், போஸ்ட் கூட அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. அதில் வேறு காக்கான்னு வேறு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது வேறு என்ன ஆகும்னு தெரியல. இந்த காக்காவை நினச்சின்னு அந்த காக்காவுக்கு போயிட போகிறானுங்க. அங்கே போய் ஏமாந்தாருன்னு எங்க விஜயக்காரன் காக்கா தான் இருக்குதுன்னு நான். இல்லை சார், மங்காத்தாவுடைய ஒரே ஒரு ப்ரோமோ தானே சார் போட்டிருக்காங்க. சார் இப்போ உங்களுக்கு தெரியுமா, பாண்டிச்சேரி பஸ்ஸில் விளம்பரம் பண்ணுறானுங்க, ட்ரெயினில் விளம்பரம் பண்ணுறானுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அங்கே பிஜேபி ஆதரவில் ரங்கசாமி ஆட்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி ஆட்சி. ஸோ ரயில்வேக்கும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் விளம்பரம் பண்ணுது. இப்போ புரிஞ்சுங்க, யாருடைய ஆள் இவன் சொல்லுங்கள்? யாருடைய ஆள்? பிஜேபி ஆளுன்றதுக்கு ப்ரூவ் ஆகுதா? ரயில்வேல எப்படி விளம்பரத்துக்கு கொடுக்குறான் ஜனநாயகன்? அப்படிலாம் விளம்பரம் பண்ணி இது என்னன்னு கேட்டால், ஏன்டா ரயிலில் விட்டுறீங்க பஸ்ஸில் விட்டிங்கன்னா படம் ஓடணும் சார். டேய் நடா பேசுகிறீங்க, ரயில் தாண்டா ஓடணும். அது ஸ்டிக்கர் ஓட்டினா, பஸ்ஸில் ஓட்டினா பஸ் தாண்டா ஓடும். எப்படா ஜனநாயகன் ஓடுன்னு சொன்னால் அதில் ஒட்டி அது ஓடிச்சுன்னா, ட்ரெயினும் பஸ்ஸும் ஓடிச்சுன்னா விளம்பரம், அதனால் இந்த படம் ஓடுன்றான். எப்படி இருக்கு பாருங்க. ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் ட்ரெய்லர் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டு போட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. மங்காத்தாவுடைய ஒரு 30 செகண்ட் இல்லை, ஒரு 15 செகண்ட் ஒரு ப்ரொமோ மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் கிட்ட ரீச் ஆயிருக்கு அந்த ட்விட்டோட இது மட்டும். அப்போ இவனுடைய ஒரிஜினல் இது என்னன்னு அதுதான் சார். இப்போ கூட நான் சொல்ல பாருங்க, அஜித்குமாரை தன் பக்கம் இழுத்துக்கிறனால தான் இந்த கூட்டமே, இந்த விஜய்கிட்ட வரக்கூடிய இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் எதனால் வந்து வருதுன்னு கேட்டால் முழுக்க முழுக்க அஜித்குமாருடைய ஆதரவால் வருது, ஏகேவுடைய ஆதரவால் வருது. இது உண்மை. நாளைக்கே வந்து சொல்லட்டுமே, எந்த அரசியல் கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரசிகர்களை நான் வந்து இழக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தோமே. எந்த அரசியல் கட்சிகளுக்கும் நீங்கள் ஈடுபடுத்திக்காமல் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், ஒரு அறிக்கையோட சொல்லுங்கள் பார்ப்போம். அது விட்டார்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. விஜய் சாப்டர் க்ளோஸ். அஜித்குமார் சப்போர்ட் பண்ணுறதுனால விஜய்க்கு வந்து இப்போ வந்து மக்கள்கிட்ட இத்தனை % வந்துடுவோம், அத்தனை % வரும். 26% எப்போ சொன்னான்னு தெரியுங்களா? அஜித்குமார் எப்படி வந்து எப்போ வந்து மறைமுகமாக சப்போர்ட் ஓகே சொன்னாரோ அப்போ தான் சொல்கிறானுங்க 26% நாங்கள் வருவோன்றாங்க. இப்போ இதுலேருந்து புரியுதா உங்களுக்கு? ரசிகர்கள்லாம் போடுறாங்க, டே அஜித்தே இறங்கி வந்து சொன்னா அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்டா அப்படின்றானுங்க ரசிகர். அது ரசிகர் சொல்லலாம் சார். அது நான் அது என்ன சொல்கிறதுனா, ஒரு சில ரசிகர்கள் அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இருக்குல்ல, பொதுவான ரசிகர் என்ன நினைப்பாங்க, நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, தலையே சொல்லிட்டாரு, போட்டு விடுவோம், அவங்க 2 முறை மாற்றி போட்டுக்கிறோம், போட்டு விடுவோம் அப்படின்னு நினைப்பான். புரியுதுங்களா? அது நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு சில விவரமாக இருக்கும் சொல்லுவான், நான் அஜித்தே சொன்னாங்க நான் போட மாட்டேன்றது வேறு. இப்போ புரியுதுங்களா? விஜயை பழிவாங்க திமுக எடுத்த ஆயுதம் தான் மங்காத்தா அப்படின்னு சொல்கிறானுங்க சார். ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா, ஜனநாயகன் காலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மங்காத்தாவுக்கு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும்.
படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய இது, அது ரீ ரிலீஸ்னால் இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தலை பொங்கல் அப்படி ஆயிரும். ஸோ ஜனநாயகனுக்கு தளபதி ஜனநாயகன் கிடையாது, தலை பொங்கல்னு ஆயிரும். குட் பேட் அக்லி திரைப்படம் ஓடும்போது அடுத்த வாரமே உங்கள் சச்சினை ரிலீஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னி? அதுதான் நான் கேட்குறேன். இது இப்போ நடக்கிறது சார், இது ரொம்ப நாள் நடந்துட்டு வருது. நீங்கள் நீங்கள் நண்பர்னு சொல்கிறேன், ஓகே, எது நண்பர் சொல்கிறேன். நண்பர்னா நான் என்னன்னு கேட்குறேன். நண்பர் படம் ரிலீஸ் ஆகும்போது உன் படத்தை போட்டி கொடுவியா நான் கேட்குறேன். நண்பர்னா என்ன மீனிங்கு? இப்போ தானே சொல்கிற நீ நண்பர்னு. ஒரு ஆடியோ லான்ச்சில் கோட்டு போட்டேன்ற, நண்பர் மாதிரி அஜித் மாதிரி கோட்டு போட்டேன்னு சொல்கிற. இன்னொரு இடத்துல வந்து படத்தில் வந்து தலைன்னு வந்து வசனத்தை வைக்கிற. ஆனால் ஒரு டைமில் என்ன முட்டுனீங்க அப்போல்லாம் சேர்ந்து எவ்வளோ குழி பறிச்சிங்க. அதெல்லாம் அஜித்து மறக்கலாம் சார், ரசிகர்கள் மறப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அஜித் வேணா சொல்லலாம், மறந்துடலாம். ரசிகர்கள் மறப்பாங்களா சார்? அந்த இது இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும்ல. அது சமீபத்தில் ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் கூட மலேசியானா எனக்கு அஜித்தோட பில்லா தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னாரு. இப்படி தான் சொன்னார். அங்கேயும் போய் அஜித் பேர் தானே வச்சு பிச்சை எடுக்கிறாரு. அதான் சொல்ல சார், முழுக்க இந்த அரசியல் கட்சியே வந்து விஜயோட ரசிகர் மட்டும் கிடையாது, அஜித்தோட ரசிகர்கள் சேர்ந்து. அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. பல பேருக்கு அது தெரியல. நான் தான் முதல் முறையாக சொல்கிறேன், அஜித் ரசிகர்களும் அங்கே வந்து வராங்க, விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ரசிகர்கள் அஜித் ஒன்றா சொல்லலாம் சார், ரசிகர்கள் நான் தவறாக வழி நடத்த மாட்டேன்னு சொல்லலாம். என் சுயநலத்துக்காக நான் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லாது, வெரி குட், சூப்பர். ஆனால் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் உங்களுடைய ரசிகர்களை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு சில உத்திகளை கையாளுறான். அதுக்கு நீங்கள் சைலண்டாக போகிறீங்கல்ல, அது தப்பு இல்லையா? அது வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டா சார் அன்றைக்கி, என்னுடைய பெயரை பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு ஓட்டு போடுங்க. விஜய் வந்து உங்கள் பேரை உச்சரித்து அவர் அரசியல் கட்சி தலைவராகிட்ட பிறகு உங்கள் பேரை உச்சரிக்கிறார். அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும்? என்னுடைய ரசிகர்கள் யாரும் வந்து எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் போய் சேராதீங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நேரடியாக சொல்லலாம், ஒரு ஜாடமாடியாக கூட சொல்லலாம். ஒரு உரிமையோடு கண்டிக்கிறீங்க, விசில் அடித்தா ரைட்டா, கத்துனா ஏன் கத்துறீங்கன்னு கேட்குறீங்க, கோவப்படுறீங்க. அதே மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சியில் போய் ஒருத்தர் சேர்றாங்கன்னு சொன்னாங்க, உன்னுடைய ரசிகர்கள் போய் சேர்றாங்கன்னா நீங்கள் அதை வந்து தடுக்கணும்ல சார், ஏதாவது ஒரு அறிக்கை மூலமாக. இதில் என்னென்ன கேள்வி சார், திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காரு அவர், இன்றைக்கி வந்து அஜித்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு நடிகருக்குமே வியாபாரம் இல்லை. இன்றைக்கி சினிமா துறையில் அந்தளவுக்கு யாரும் விரும்பி வந்து வியாபாரம் வாங்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஓடிடியாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும். உடனே இங்கே இருக்கிற அந்த அல்லக்கைகள் மீடியாக்கள் சொல்லுவோம்ல சார், அஜித்துக்கு மார்க்கெட் இல்லை, அஜித்துக்கு ஓடிடி விற்பனை இல்லை, அஜித்துக்கு வியாபாரம் இல்லை, திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படின்னு போட்டாங்க சார். அவர் சொல்கிறது உண்மை சார். சார் இது இப்போ சினிமா வந்து கார்ப்பரேட் மயமாயிடுச்சு சார். இங்கே தியேட்டர்கள் வந்து 3 அடுக்கு தியேட்டர் இருக்குது. ஏன்னா டூரிங் டாக்கீஸ் மட்டும்தான் இல்லை. ஏன்னா டூரிங் டாக்கீஸ் வந்து 77 ஆப்படிச்சிட்டாங்க. டூரிங் டாக்கீஸ் யாரும் வந்து கட்ட முடியாது, ஓலையெல்லாம் வைக்க முடியாது, பில்டிங்கில் தான் வைக்க முடியும். ஸோ கிராமப்புறங்களில் இருக்க, நான் சொல்கிறது வந்து சிட்டி, அதாவது பெரிய நகரங்கள் இல்லாமல் சின்ன சின்ன பகுதியில் இருக்கக்கூடிய தியேட்டர்களாக இருக்கட்டும், இந்த ஊருக்குள்ளே இருக்குல்ல அந்த தியேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்க தியேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்கள்ல இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி 3 அடுக்கு தியேட்டர் இருக்குது. இந்த 3 அடுக்கு தியேட்டர்லேயும் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் இருக்க தியேட்டரில் கிடைக்கிறதில்ல. நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் கிடைக்கிற அந்த எஃபெக்ட் வந்து அங்கே கிடைக்கிறதில்ல. ஆனால் அதே சமயம் நீங்கள் சொல்லலாம் கட்டணம் வந்து டிஃபர் ஆகுதுலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் படங்கள் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து இந்த டியூட் படம்லாம் இருக்குல்ல, அந்த டியூட் படங்கள்லாம் வந்து கிராமப்புறங்களில் போக நீங்கள் நினைக்கிறீங்க, போகாது. பல படங்கள் வந்து சில குறிப்பிட்ட படங்கள் வந்து ரிலீஸே பண்ண முடியாத சில சொல்லுவாங்கள்ல, சாதி படங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, குறிப்பிட்ட பகுதியில் ரிலீஸே பண்ண முடியாத ஒரு சூழலாம் இருக்குது. இவனை படம் எடுக்கிற லட்சணம் அவர் அதெல்லாம் விரிவாக சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட படத்தை ரிலீஸ் பண்ணால் அங்கே சாதி கலவரமாயிடும், அதனால் அந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பல படங்கள் வந்து கிராமிய படங்கள் வந்து ஓடுறது கிடையாது. எல்லாம் வெட்டு குத்து ட்ரக்கு அது இதுனா தான் ஓடுது. இது மாதிரி வந்து கலாச்சாரமே இங்கே வேறு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு இந்த தியேட்டர்கள் கலாச்சாரமே. அப்படி இருக்கும்போது இங்கே படம் எடுக்கிற எல்லாம் கார்ப்பரேட் சிந்தனையில் படம் எடுக்கிறான். அதை தான் அவர் சொல்கிறாரு, கார்ப்பரேட் மைண்டில் வந்து படம் எடுக்கிறான். படம் எடுக்கும்போதே அப்படியே உலகளாவிய படமாக எடுக்கிறான். இது வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குற மாதிரி. இங்கே வந்து அந்த லட்சத்தில் இருக்குது இவனுக்கு எடுக்கிற படம், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்தானுங்க தக் லைஃப் எடுத்தானுங்க, எப்பா என்ன மாதிரி படம், தக் லைஃபு, கங்குவா, எங்கேயுமே பார்க்க முடியாமல் போச்சு அந்த படத்தெல்லாம். ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற தியேட்டர்லலாம் வந்து
மாவட்ட அளவில் இருக்கிற வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற தேட்டர்லாம் வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட் உள்ள படங்கள்லாம் பார்க்க முடியாது சார். இந்த கங்குவா படமாக அது 3Dயாக இருக்கட்டும், 3D இல்லாமல் இருக்கட்டும், மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிற மாதிரி. இப்போ வந்து சமீபத்திய படங்கள் பாருங்கள், ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்த படங்கள்லாம் வந்து வரிசையாக அடிச்சிருக்கு. போன வருஷமும் அடிச்சு, இந்த வருஷமும் அடிச்சுது, கடைசியாக சிறை வரைக்கும் அடிச்சிருக்கு படம். அந்த மாதிரி தான் சினிமா அப்படி தான் மாறணும். இங்கே ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்திங்கன்னா அப்போ வந்து தேட்டர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேட்டர் உரிமையாளருக்கும் வந்து 10 காசை பார்ப்பாங்க. அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே எல்லோரும் காசு பார்க்கணும் சார் சினிமாவில். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒருத்தன் அப்படியே மொத்தமாக அடிச்சுன்னு போகிறீங்க பருந்து அடிக்கிற மாதிரி. அது கதாநாயகனாக இருக்கட்டும், இயக்குனர் இருக்கட்டும். இப்போ கதாநாயகன் ஈக்குவலாக வந்து இயக்குனரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. கோடிக்கணக்கு 40 கோடி கொடு, 30 கோடி, 50 கோடி கொடுத்தாங்க. விளங்குமா தமிழ் சினிமா? கோடிக்கணக்கெல்லாம் எந்த காலத்தில் சார்? பெரிய பெரிய இயக்குனர்லாம், பிரம்மாண்ட இயக்குனர்லாம், பழைய நான் சொல்கிறேன், இதே ரஜினி படத்தை எடுத்த பழைய நடிக்கிற பழைய இயக்குனர்லாம் இவ்வளோ படம் லட்சங்களை கூட சம்பளம் வாங்கியிருப்பாங்களான்னு தெரியாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 படம் கொடுத்தா போதும். அந்த 2 படத்தில் பெரிய விஷயம்லாம் வந்திருக்காது. ஒன்று ரத்தம், கத்தி, ட்ரக்கு, இதுதான் 40 கோடி சம்பளம். விளங்குமான்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா லோகேஷ் கனகராஜன் தான் சொல்கிற மாதிரி இருக்கு. லோகேஷ் கனகராஜன் சொல்கிறேன், இருக்கிற வெண்ணெய் வெட்டிங்க அத்தனை இந்த பிரம்மாண்ட இயக்குனர் அத்தனை பேருமே நான் சொல்கிறேன் சார். யார் வேணால் எடுத்துக்க சார். நான் கேட்குறேன், இதை இன்றைக்கி வந்து சிறை வந்து பாரு சார், லோ பட்ஜெட்டில் போட்டு என்ன அடி. இப்படி தரமான படத்தை கொடுக்கணும் சார். இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்க அந்த பைசன்லாம் நம்ம எதாவது குறை சொல்ல முடியுமா சார்? சரண்டர் படம் வந்துச்சு, எவ்வளோ படம் வந்திருக்கு லோ பட்ஜெட் படம்லாம். நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு மாய உலகத்தில் இருக்குங்க. இவர் பெரிய பிரம்மாண்ட இயக்குனர், அது உஷாராக தெரிஞ்சவங்க ஓரம் கட்டிடுறாங்க. ரஜினிலாம் துரத்தி விட்டார், அவன் லோகேஷ் கனகராஜன் துரத்தி விட்டான். அதனால் இதெல்லாம் அவர் சொல்கிறது திருப்பூர் சுப்ரமணியம் சொல்கிறது கரெக்டு. அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க சார், தொழிலை நேசிக்கிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூதாட்டம் மாதிரி வச்சுருக்கான். இது இங்கே எடுத்துமே சினிமாவில் எடுத்துமே வந்து பணத்தை வைக்கிறத விட எடுத்துமே வந்து எங்கேயாவது கிளப்பில் சீட்டாட்டத்தில் வந்து கொண்டு போய் பணத்தை வைக்கலான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. சீட்டாட்டம் சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு. என்றைக்கு சொன்னார் ஏவிஎம் சரவணன் சொன்னார் பாருங்கள், சினிமா சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இதுதான் உண்மை. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் தொடர்ந்து திரும்பவும் வந்து பேச தான் போகிறோம் நிறைய விஷயங்களை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.